20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ, என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ, குலைகின்ற தங்கங்கள் கண்ணங்களாகாதோ. எம்மம்மா காலங்காத்தால வந்துருவாளுகளை வரிசையா பிச்சை எடுக்கிறதுக்கு. என்னது பிச்சை எடுக்கிறதுக்கா? இப்பதான் ஒருத்தி வந்துட்டு போனாமா, கொஞ்ச நேரம் போரு கொண்டு வரேன். ஏக்கா, ஓஹோ, இப்போ அம்மா தாயங்கிறத விட்டுட்டு அக்கா தங்கச்சின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏக்கா வாங்கக்கா. ஏம்மா, வீடு விட பிச்சை எடுக்க உனக்கே இவ்வளவு அர்ஜென்ட் வேலை இருந்துச்சுன்னா வீட்டுல சோறு பொங்குற எனக்கு எவ்வளவு பெரிய வேலை இருக்கும். இருமா வாரேன். என்னடா இது, ராணிக்கா நம்மள பிச்சைக்காரினே முடிவு பண்ணிட்டாங்க போல. ராணிக்கா, ராணிக்கா. அடிக்கடி வீட்டுக்கு வர்றதுனால பிச்சைக்காரிகளுக்கு பேர் கூட தெரிஞ்சிச்சு போல. ஒவ்வொருத்தரா வந்து 5 கூடு 10 கூடுனா நாங்கெல்லாம் வேலை பார்த்து என்னதான் பண்றது? ஐயோ ராணிக்கா, முதல்ல நிமிந்து பாருங்க. ஐயோ பாப்பத்தி நீயாட்டி? ஏன்டி நான் பிச்சைக்காரி நினைச்சிட்டேன் டி, சாரி டி. அது சரி, டெய்லி வந்து பேசுறேன்ல, என்னை பார்த்தா உங்களுக்கு பிச்சைக்காரி மாதிரி தான் தெரியும். டேய், இதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டா எப்படி? நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கண்ணுக்குள்ள கண்ணு. காலையில இருந்து 3 பேர் வீட்டுக்கு வந்துட்டாளுகளடி. ஒரு 2 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு போலாம்ல. 10 ரூபாய் கேட்காடி. இதுவாது பரவாயில்ல. ஒருத்தி 100 ரூபாய் கொடு, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண 100 ரூபாய் கொடுன்னு சண்டைக்கு வராட்டி. பக்கத்து வீட்டுக்காரி அவசரத்துக்கு கடன் கேட்டாலே 100 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க, இதுல பிச்சைக்காரிக்கு வேற கொடுப்பாங்களாக்கும். என்னடி ஒரே யோசனையா இருக்கு. எக்கா, நீங்க எவ்வளவு பெரிய கொடை வெள்ளல், உங்ககிட்ட போய் திரும்ப திரும்ப வந்து கேட்டுக்கிட்டு இருந்தா நீங்களும் என்ன பண்ணுவீங்க பாவம். ஏன்டி உன் வீட்டுக்குள்ள வரவே மாட்டாளுகளாடி? யார் சொன்னா? தெருவுல ஒரு வீடு விட மாட்டாங்க. என் வீடு கடைசியா இருக்க போய் நான் தப்பிச்சேங்கா. மத்தவங்க வீட்டுக்குள்ள போகும்போதெல்லாம் பார்த்துட்டு உள்ள போய் கதவை போட்டிக்கிடுவோம்ல. ஆமாம்மா, எவ்வளோ பெரிய தர்ம பிரபு நீ. ஏன்டி வேலையெல்லாம் முடிச்சிட்டியாட்டி? எக்கா, சோத்தை மட்டும் பொங்கி வச்சேன். நேத்து கல்யாண வீட்டுல இருந்து நிறைய சாம்பார் வாங்கி வச்சுட்டேனா, அதை தாங்க இன்னைக்கு சூடு பண்ணி வச்சிருக்கேன். சரியா போச்சு போ. நானும்டி சோறெல்லாம் பொங்கி வச்சுட்டு நேத்து வச்ச சாம்பார் தாண்டி வச்சு. நீங்க மட்டும் இல்ல ராணி அக்கா, இந்த ஊர்ல இன்னைக்கு காலையில எல்லாருமே சோறு மட்டும் தான் பொங்கிருப்பாங்க. நேத்தைக்குள்ள கல்யாண வீட்டு சாம்பாரை வச்சு ஒப்பேத்திருப்பாங்க. பாத்துடி, அந்த கிணறு வேண்டான்னு மூடி வச்சிருக்கேன். ஆளாளுக்கு மேலே ஏறி உட்காந்து மொத்தமா ஒரே தையா பரலவம் பேராதியா. எக்கா, டெய்லி இதுல தானக்கா இருக்கேன், ஒன்னும் ஆவாது. என்ன ஆனாலும் நானும் பொறுப்பு கிடையாதுடி, முதல்ல சொல்லிட்டேன். அதுவும் சரிதான். ரெயின்கோட் வாங்கலையோ? ரெயின்கோட்டு ரெயின்கோட் வாங்கலையோ? ரெயின்கோட்டு. யாரு சின்ன பொண்ணு சத்த மாதிரி இருக்கு? அடியே, மழைக்காலமே முடிய போது இப்ப போய் ரெயின்கோட் வித்துக்கிட்டு இருக்க? ராணிக்கா வேணும்னா சொல்லுங்க, வாரேன். விலைலாம் ரொம்ப கம்மி தான். இப்போ வாங்கி வச்சா அடுத்த வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஒண்ணு வேணாம் போட்டி. ஏக்கா கூப்பிடுங்கக்கா, அப்படி என்னதான் வச்சிருக்கான்னு பாப்போம். ஏக்கா, அவ வந்தானா கொஞ்ச நேரம் அப்படி டைம் பாஸ் ஆகும்ல. அதுவும் சரிதான் நயன்தாரக்கா, அவளை வச்சு இன்னைக்கு தரத்தை ஓட்டிடலாம். ஏன்டி சின்ன பொண்ணு இங்க வாடி. இப்பதான் வேண்டாம், நீங்க பின்ன என்ன கூப்பிடுறீங்க? பாப்பாத்தி வாங்க போறாளாண்டி நிறைய ரெயின்கோட். வா வா. ராணிக்கா, சும்மா சொல்லி கூப்பிடுங்கக்கா, ஏன் வரதான் சொல்லாதீங்க, அப்புறம் வந்து வைவா. பின்ன நான் வேண்டாம் வேண்டாம் சொல்லும்போது நீ தானே கூப்பிட்ட. வந்தானே நீ தான் வாங்கணும், இல்லன்னா அவ குதல பிடிச்சு கடிச்சே விடுவா. வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன். எனது உயிரை உயிரை எடுக்க நீயும் வந்தாய். அடி பாவிங்களா, ஒழுங்கா ஓரமா வியாபாரம் பார்த்துட்டு போனவளா வாவான்னு கூப்பிட்டு உயிர் எடுக்க வந்தேன் நான் சொல்ற. இருந்தா சின்ன பொண்ணு மாதிரி இருக்கணும். நாமளும் இருக்கமே வீட்டிலேயே. அது சரி, நல்ல சோத்தை மட்டும் பொங்கி வச்சுட்டு வீட்டிலே இருந்தா நல்லா பாக்குறதுக்கு குழு குழு குழுன்னு இருக்கீங்களா? என்ன பாருங்க எப்படி அலைஞ்சு திரிஞ்சு ஓடா தேஞ்சு போயிருக்கேன்னு. அப்படி என்னடி அலையிற? தெரு தெருவாலையிறனே, செருப்பாக தேயிறனே, வெறுப்பாக நீயும் பார்த்தா நெஞ்சம் தாங்குமா? அது சரி, சும்மா வேடி அலையிற. நல்ல காசு கிடைக்கல, காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. காசு கிடைச்சாலும்க்கா என்ன பாருங்க நான் எப்படி இருக்கேன்னு பாக்குறதுக்கு. ஒல்லி குச்சி உடம்பு காரி, ஒட்டிக்கிட்ட உடம்பு காரி. சரி சின்ன பொண்ணு, இன்னைக்கு என்ன வியாபாரம் பார்க்க? கிழிஞ்சுது போ. என்ன விற்கிறேனே தெரியாம தான் என்னை கூப்பிட்டு பழக்க விட்டுட்டு இருக்கீங்களோ? சின்ன பொண்ணே, நீயே நானே எல்லாம் ஒண்ணு மண்ணா இங்கே இருந்தோம். நீ மட்டும் இப்ப டெய்லி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தானா எங்களுக்கு போர் அடிக்காதா? அவங்ககிட்ட பேசணும்னு தோணும்ல. அதான் என்னது விற்கிறேனே தெரியாம வாங்குறோம்னு சொல்லி உட்கார வச்சிருக்கேன். நீயே ஒரு ஏமாந்த லூசு, அதனால வந்துருவ. நான் 4 பேர் வியாபாரம் பார்த்தா தான் எங்க வீட்டுல அடுப்பு எரியும். இல்லன்னா என்னடி செய்யும்? அடுப்பெல்லாம் ஆஃப் ஆயிருமா? ஆட கூமுட்ட நயன்தாரா, நான் வியாபாரம் பார்த்தா தானே காசு கிடைக்கும்னு சொல்ல வந்தேன். அப்போ அப்படி சொல்லு. எதுக்கு அடுப்பெரியன்ற? ஐயய்ய, நக்கீரர் பரம்பரையா இருப்பாளோ? அம்மாண்டி சின்ன பொண்ணு பாக்குறதுக்கு நல்ல கலர் கலர் சர்வியாட்ட இருக்கு. என்னது இது? மிதிச்சு பார்த்தா பிடிக்கு பிடிக்குன்னு இருக்கு. ஏண்டி குந்தாணி லட்சுமி, முதல்ல காலடி. பார்க்க வியாபாரத்தை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்க. ஒரே வெட்ட அருவா எடுத்து காலை வெட்டி பிடியும் பார்த்துக்க.
இப்ப கண்டா நம்ம மாவட்டத்தை தென்காசின்னு சொல்லலாம். ஆனா நம்ம பிறந்தது எது? திருநெல்வேலி மாவட்டம். பேச்சு கிடையாது, ஒரே வீச்சு தான். நான் அங்கதான் பிறந்தேன், ரொம்ப ஓவரா பீத்திக்காத. நான் கொஞ்சம் ரகடான கேர்ள். சின்ன பொண்ணுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே காமெடி தான் போ. நானும் ரவுடி தான் டெய்லி கிடந்து கூவிட்டு இருக்கேன். என்னை பத்தி காமெடி பீஸ்ன்ற நீ மட்டுமா சொல்ற? நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. சரிடி, என்ன விற்கிறேன்னு முதல்ல சொல்லுடி. இதுவா ரெயின் கோட். சும்மா காமெடி பண்ணாத சின்ன பொண்ணு. ரெயின் கோட்னா கை இருக்கும், கால் இருக்கும், மண்டை இருக்கும், பேண்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஃப்ராக் மாதிரியே அது இருக்கும். இது என்னது சும்மா அச்சா இருக்கு, இது எப்படி ரெயின் கோட்னு சொல்ல முடியும்? ரெயின் கோட்னா அந்த மாதிரி ரெயின் கோட் கிடையாது. இது வேற மாதிரி ரெயின் கோட், ஏழைகளின் ரெயின் கோட். அதிசயமான பெண்தானே, புது புது வார்த்தை சொல்றியே சின்ன பொண்ணே. அப்படின்னா என்னதண்ணே? அதானே ஏழைகளின் ரெயின் கோட்னா என்னதுடி? அதான் நீங்க பார்த்துருப்பீங்களே, இந்த வயசான காலத்துல பெரியவங்கெல்லாம் தலையில ஒரு கொங்காணி மாதிரி ஒரு கவரை கவுத்தி போட்டு போவாங்களே. அது மட்டும் இல்லாம ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் அந்த புக்கெல்லாம் அந்த மாதிரி கவர்ல சுத்தி வச்சிருப்பாங்கல்ல, அந்த ரெயின் கோட் இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்கு. சரியா புரியலையே. எக்கா இதுக்கு மேல எப்படி சொல்றது? சாக்கு பை இருக்குல்லக்கா, சாக்கு பை, அது நம்ம தலையில கொறுத்து போட்டு போவோம்ல கொங்காணி மாதிரி செஞ்சு. ஆமா ஆமா, சின்ன வயசுல சாக்கத்தான் தலையில கொங்காணி மாதிரி செஞ்சு மழை காலத்துல நம்ம போட்டு ஸ்கூலுக்கு போவோம். அதுக்கப்புறம் சாக்கு சைஸ்ல ஒரு கவர் வந்துச்சா, அதை நாம கொங்காணி மாதிரி செஞ்சு தலையில போட்டு போனோமா. ஆமாடி, நல்லா ஞாபகம் இருக்கு. அதான் இது. ஓ அப்படியாடி, இதத்தான் சொன்னியா ஏழைகளின் ரெயின் கோட்னு? இதுக்கு நீ ரெயின் கோட்டே விற்கலாமாட்டி? 10 நாளைக்கு முன்னாடி ரெயின் கோட்டு தான் வியாபாரம் பார்த்தேன். நல்ல வசதியான இருக்கவங்க வாங்கிட்டு போறாங்க. ஆனா வசதி கம்மியா இருக்க மக்களால் அதை வாங்க முடியல. ஒரு கோட்டு 400 500 இருக்கு. அதான் குறைஞ்ச விலையில இருந்தா கொண்டு வாமான்னு சில பாட்டிமாரும் அப்புறம் கொஞ்சம் இல்லாதப்பட்டவங்களும் சொன்னாங்க. அதான் எல்லாருக்கும் நம்மளோட சேவை போய் சேரணுங்கிறதுக்காக இன்னைக்கு இதை வித்துட்டு இருக்கேன். கேட்டா ரெயின் கோட்டுன்னு தான் சொல்லுவேன். நீ கொங்கானினே சொல்லலாமே டி. ரெயின்ல மூடிக்கிறதுனால ரெயின் கோட்டு. நான் இப்படிதான் இதுக்கு பேர் வச்சிருக்கேன். நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோ. ஏன்டி ஜகஜால கில்லாடி, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ரெயின் கோட்னு சொன்னாதான் எல்லாரும் இழிச்சுக்கிட்டு கூப்பிடுவான்ட்டு சொல்லியிருக்கேன், அப்படிதானே டி? எக்கா பளபளன்னு இருக்க பேக்கெட்ல 4-5 சிப்ஸை மட்டும் போட்டுட்டு மிச்சத்துக்கெல்லாம் காத்து அடைச்சி புஷ்ன்னு வச்சு வியாபாரம் பார்க்கறது இல்ல. கேட்டா பேக்கேஜிங்ன்றீங்க. அதே மாதிரிதான் இதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங். சின்ன பொண்ணே, வர வர நீ பிசினஸ் பண்றதுல அம்பானியே மிஞ்சிருவ போல. அம்பானியாவது கிம்பானியாவது, அம்பானியோட பாதி பிசினஸ்க்கு ஐடியா கொடுத்ததே நான் தானே. முகேஷ் இன்னைக்கு காலையில கூட போன் பண்ணியிருந்தாப்ல, இந்த மூக்குப்படி பிசினஸ் பண்ணலாமா வேண்டாமா கேட்டாப்ல. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அது யாரடி முகேஷ்? வேற யாரு, நம்ம முகேஷ் அம்பானி தான். சின்ன பொண்ணு, நீ வெளிநாட்டுல உங்க சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் இந்தியாவோட பெரிய ஆள்களை தெரியாதுன்னு நினைச்சேன். முகேஷ் அம்பானி எல்லாம் உனக்கு தெரியுமா? முகேஷ் அம்பானி என்ன, அவங்க வீட்டு நாய்க்குட்டி கூட என்ன தெரியுங்கா. ஒரு தடவை அந்த வீட்டு பக்கமா போய் லைட்டா வீட்டை எட்டி பார்த்ததுக்கு நாய் என்னைய கொலன்னு கொலைச்சு துரத்தியே விட்டுருச்சுல்ல. அவங்க வீட்டு நாய்க்கு ஒண்ணு எப்படி தெரியும்? ஏ குந்தாணி, இதெல்லாம் ஒரு டவுட் ஆக்கும். ஒரு நாய்க்கு இன்னொரு நாய் பத்தி தெரியாது? என்ன உத்தரசா என்கிட்ட லந்தா? சும்மா இப்படி வளவள கொலன்னு எவ்வளவு நேரம் தான் பேசிட்டு இருக்க போறீங்க? உங்களுக்கு இந்த கவர் வேணுமா வேண்டாமா? நீ சொல்ற ரேட்டை பொறுத்து தாண்டி சொல்ல முடியும் வேணுமா வேண்டாமான்னு. அதானே, இப்படி போண்டி கவரை வச்சுக்கிட்டு ஆனவள குதிரை விலை சொன்னா எப்படி வாங்க முடியும்? ஆமா, ஆனையும் குதிரையும் வித்தாலே நீங்க அதுல அரை ரேட்டுக்கு தான் கேட்பீங்க. இதுல கவர் போய் ஆனவளை குதிரை விலை கொடுத்தா வாங்குவீங்களா? சும்மா ரேட்டை சொல்லிடி. எப்பா பாரு எங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதா உன் பொழப்பா போச்சு. எப்படி 5 ரூபா 10 ரூபா சொல்ல மாட்டாக்கா இவ? ஏன்டி இவ்வளவு கம்மியான ரேட்டை சொல்லுது? எக்கா கேட்கல தர ரேட்டு கேட்டதாக்கா கொஞ்சமாவது ரேட்டை குறைப்பா. இல்லாட்டி நான் பிடிச்ச மயிலுக்கு 3 கல்னு அவ சொந்த ரேட்லயே நிப்பாக்கா. அதான் முதல்ல அவளை மட்டம் தட்டி விட்டுறணும். இந்த குந்தானி, நான் விற்கிற பொருளை நீ வாங்கவே வேண்டாம். தயவு செய்து வீட்டை பார்த்து போ. நாங்க வீட்டுக்கு போவோம், இல்ல இங்கனையே பாய விரிச்சு மல்லாக்க படுப்போம். உனக்கு என்ன பிரச்சனை? ரேட்டை சொல்லுடி. இங்க மல்லாக்க படுக்கிறதுக்கு நடு ரோட்லயாவது போய் படு. 4 லாரியாவது ஏறிட்டு போட்டும், ஊருக்காவது நிம்மதியா இருக்கும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சரி, ஊருக்கு ஒரு நல்லது நடக்கலாம்னு உன் வீட்டுக்காவது ஒரு நல்லது நடக்கட்டும் போ. உன் வீட்டுக்காரர் சந்தோஷமா இருக்கட்டும். என் வீட்டுக்காரனே நான் எப்ப சாவே என் தங்கச்சி கிட்டலாம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் நான் ஒவ்வொரு வாட்டியும் சாப்பாட்டை முதல்ல அவனுக்கு கொடுத்து தான் சாப்பிடுவேன். ஏண்டி? ஒருவேளை சோத்துல கிட்ட விஷத்தை வச்சுட்டாமனா? அதான். ஆமா, நீ இப்படி இருக்க, உன் தங்கச்சியாவது நல்லா இருப்பாளா? என் தங்கச்சிக்கு என்ன ஆளு சூப்பரா இருப்பா. பல்லு என்ன விட 2 அடி முன்னாடி வந்து நிக்கும். பூ, என்ன டேஸ்ட் உன் புருஷனுக்கு. ஓம்பல்ல பார்த்தா இவன் ஊரை விட்டு ஓடி இருக்கணும். இதுல உன் தங்கச்சி வேற கேட்கறானாக்கும். சரி, ஒன்னா 50 ரூபாய்க்கு தாரேன். வேணுங்கவங்க வாங்குங்க, வாங்கட்டா இருங்க. கொஞ்சம் ரேட்டை குறைச்சு போடுடி. ஓகே, 45. இன்னும் கொஞ்சம். சரி 40. இன்னும் கொஞ்சம் குறைடி.
சரி 35க்கா? இன்னும் கொஞ்சம். 30. இன்னும் கொஞ்சம். ஃபைனல் ரேட்டு 30 ரூபா. ஒன்று 30 ரூபா தந்து வாங்கிக்க, இல்லாட்டி சும்மாவே வச்சுக்க. இந்த ஆஃபர் நல்லா இருக்குடி, நாங்க எல்லாரும் சும்மா வச்சுக்கிட்டு அடி செருப்பால 30 ரூபாடி. மற்றவங்களுக்குலாம் 40 ரூபான்னு வித்துட்டு இருந்திருக்கேன், உங்களுக்கு 30 ரூபா. பர 50 ரூபான்னு கேட்டதுக்கு சொன்னேன். ஆமா 50 ரூபான்னு சொன்னேன், அப்படியே கொடுத்துறீங்களாக்கும். பாதி ரேட்டை கம்மி பண்ணி தானே தருவீங்க. பரவாயில்ல சின்ன பொண்ணு, எங்களுக்காக 10 ரூபா கம்மி பண்ணி கொடுத்துருக்கே, அதுவே போதும். ம் நானே ஒரு பீஸ் 5 ரூபாய்க்கு தானே வாங்கிட்டு வந்தேன். என்ன பண்றது, சில நேரம் தெரிஞ்சவங்களுக்காக நட்டத்துல தான் பிசினஸ் பண்ண வேண்டியது இருக்கு. நான் மற்றவங்ககிட்ட 40 ரூபான்னு வித்துக்கிறேன், உங்களுக்கு வாங்கின ரேட்டே தாரேன். சே, சின்ன பொண்ணோட இந்த நல்ல மனசுக்காக வச்சு இவட்ட கொங்காணி கவர் வாங்கிட வேண்டியதான். என்னதான் ரெயின் கோட் போட்டால் நமக்கு கசகசன்னு இருக்கும், ஆனா இந்த கவரத்துக்கு இதே மாதிரி தலைக்கு மேல போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடம் நனையாது, நாமளும் ஃப்ரீயா போகலாம். நல்ல கண்ணாடியா இருக்கும் பாக்குது. எப்படி பாத்தீங்களா, வேலைக்கு போற அக்கா கூட அழகா இந்த கவரத்துக்கு மேல கவுத்தி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த கவரை ஒருத்தர் தான் மூடணும் இல்ல, இந்த மாதிரி 2 பேர் கூட தலையில மூடிட்டு போகலாம். அது சரிடி, ஒன்னு விரிச்சு காட்டு, அப்பதான் நாங்க நம்புவோம். பாரு பாரு, நல்லா பாரு, ரெயினுக்கு போடுத கவரை பாரு, விரிச்சு பாரு, எவ்வளவு அகலம் இருக்கு பாரு. சரிதாண்டி, 30 ரூபாய்க்கு இவ்வளவு அகலத்துல ஒரு கவர் கிடைக்குன்னா நல்லாதான் இருக்கு. சரி, எனக்கு ஒண்ணு கொடு. என்னக்கா 2 பிள்ளை வச்சிருக்கிய, 1 கேக்கிய? போதும் போதும், இந்த கழுதைகளுக்கு ஒண்ணு போதும். முதல்ல ஒண்ணு கொடு, நல்லா இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து இன்னொன்னு வாங்கிக்கிறேன். எக்கா நாளைக்கெல்லாம் வித்துரும்க்கா. ஆனா ரேட் அநியமா இருக்குடி, அதான் பாக்க. சரி, உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் ஆஃபர் கம்மி பண்ணி தரேன்க்கா. 2 பீஸ் வாங்கினீங்கன்னா 25 ரூபா தான்க்கா. ஒரு பீஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபா வரும். ஆஃபர் ஆஃபர் ஆஃபர், அதிரடி ஆஃபர். சின்ன பொண்ணு, நீ தான் சின்ன பொண்ணு, கிரேட்டு. ஏண்டி அப்படி சொல்ற? பின்ன ஜவுளி கடையில கூட, அவ்வளோ பெரிய ஜவுளி கடைகள் கூட ஆடி மாசம் மட்டும்தான் ஆஃபர் கொடுக்கான். நம்ம சின்ன பொண்ணுகிட்ட மட்டும்தான் வருஷம் ஃபுல்லா 365 நாளும் ஆஃபர் இருக்கு. சின்ன பொண்ணு, எனக்கு 2 கொடு. 50 ரூபாய்க்கு 2ன்னா எனக்கு 2. அது சரி, 50 ரூபாய்க்கு 2ன்னு பால்டாயில் பாட்டில் கொடுத்தாலே கடை கடை வாங்கி குடிச்சிருவீங்களே, இதை கொடுத்தா விடுவீங்களா? ஆமா, நல்ல கலரா கவரா தான் இருக்கு, கண்ணாடியா இருக்கு, நல்லா கவுத்திக்கிட்டு போகலாம் போல மலைக்குள்ள. சின்ன பொண்ணு, இந்த கவர்லாம் பார்த்தா பெரிய பெரிய பிரிட்ஜி வாஷிங் மிஷின் அதை மூடி வைக்க கவர் மாதிரியே இருக்கு. ஆகா, ராணியக்கா மண்டையில குண்டை மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தா மண்டைக்குள்ள கொஞ்சம் மூளை இருக்குமோ? நாமளே கடைகளில் போய் ஆவாத கவரை வாங்கிட்டு வந்து வித்துக்கிட்டு இருக்கோம், இந்த அக்கா கண்டுபிடிச்சிருவீங்களோ? என்ன பார்த்து நீங்க என்ன சொல்றீங்கக்கா? பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதுக்காக அது இது இது அதுன்னு ஆயிரதுக்கா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க பேரை இப்போ நம்ம பார்க்கலாம். சனா, அவங்க சித்தப்பா பேரு தீபன், அம்மம்மா பேரு தேவகி, அண்ணன் பேரு நல்ல தம்பி. அப்புறம் ஷாமினி, தமிழ்ச்செல்வம், கர்ஷித், மதன், சோபியா, ராஜி, ரோகிணி. லோகேஸ்வரியோட பிரதர் சதீஷுக்கு பிறந்த நாள், ஹாப்பி பர்த்டே சதீஷ். சந்திரன், குமார், பிபி, கோமரி, மனோஜ், பூங்குயில், ஸ்வேதா. அப்புறம் ஆனந்தி நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனந்தியோட ஃப்ரெண்டு பேரு பிரவீனா, நிகிதா, ஷர்மிளா, சிவரஞ்சினி. அதுல ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு பிரவீனாவான். அப்புறம் ராதிகா, மகா முருகேஸ்வரி. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.